பழைய திருச்சபைகள்ல இருந்த நிறைய மூட நம்பிக்கைகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழிபடுறதை மட்டுமே மையப்படுத்துகிற சீர்திருத்த திருச்சபைகளை உண்டாக்குனவர் தான் ஜான் கால்வின். பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இவர் 1536 வருஷம் அப்போ மக்களிடையே புதிதாக பிரபலமாயிட்டு வந்த ப்ராட்டஸ்டன்ட் நம்பிக்கைகளுக்குள்ளே வந்தார். ஆனால் அந்த ப்ராட்டஸ்டன்ட் நம்பிக்கைகளுக்குள்ளே வந்தவங்க நிறைய பேரை கொலை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் பக்கத்தில் இருந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் ப்ராட்டஸ்டன்ட் நம்பிக்கைகளுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஆண்டவரால் ஏவப்பட்ட இவர் அந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்க ஜெனீவா அப்படிங்கிற நகரத்தில் போய் குடியேறினார். ஜான் கால்வினுக்கு அரசியல் ஞானம் ரொம்ப இருந்ததுனால அந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்த நிறைய அரசர்களோட சீக்கிரமாகவே நண்பர் ஆயிடுறாரு. இதனால அவருக்கு திருச்சபையை சீரமைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நேரத்தை கொஞ்சம் கூட வீணாக்காமல் ரொம்ப குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே அந்த ஜெனீவா நகரத்தில் இருந்த திருச்சபைகளில் நிறைய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். முதலாவதாக திருச்சபைக்குள்ளே இருக்கிற விக்கிரகங்கள், சிலைகள் மற்றும் சொரூபங்கள் எல்லாற்றையும் முற்றிலுமாக அகற்றிடலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்து அதை பலரோட எதிர்ப்பையும் மீறி ரொம்ப குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே அது எல்லாத்தையும் நீக்கி அந்த திருச்சபையிலே முற்றிலுமாக மாற்றிட்டார். இதில் விக்கிரகங்கள் அப்படின்னா திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்கள் இவங்களுடைய சிலைகள், இல்லைன்னா அவங்களோட எலும்பு, இல்லைன்னா அவங்க சம்மந்தமான ஏதாவது ஒரு பொருளை ஒரு கண்ணாடிக்குள்ளே வச்சு அதில் போய் மக்கள் கையை தொட்டு கும்பிடுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, சிலைகள் அப்படின்னா திருச்சபை தலைவர்கள், இல்லைன்னா வரலாற்றில் இருந்த முக்கியமான அரசர்கள் இவங்களுடைய சிலைகள்லாம் திருச்சபைக்குள்ளே இருக்கும். அதை யாரும் வணங்க மாட்டாங்க, ஆனால் அது அனாவசியமாக திருச்சபைக்குள்ளே இருக்கும். மூன்றாவது, சொரூபங்கள் அப்படின்னா திருச்சபைக்குள்ளே இருக்கிற விதவிதமான பெயிண்டிங்ஸ். ஜான் கால்வினை பொறுத்த வரைக்கும் இந்த கிறிஸ்தவ வரைபடங்கள்லாம் மியூசியம் மாதிரியான இடத்துல கண்டிப்பாக நிறைய பத்திரமா இருக்கணும். ஆனால் வழிபாடு நடக்க வேண்டிய திருச்சபைக்குள்ளே இதெல்லாம் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் தானே அப்படின்னு சொல்லி அதை தூக்கிட்டார். ஜான் கால்வின் ஆரம்பித்து வைக்கிற இந்த இயக்கம் ரொம்ப வேகமாகவே அடுத்ததாக இங்கிலாந்து மற்றும் நெதர்லாண்ட்ஸ் மற்றும் ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் பரவி அந்த நாடுகளில் இருக்கிற திருச்சபைகள்லேயும் இந்த விக்கிரகங்கள், சிலைகள் மற்றும் சொரூபங்கள்லாம் நீக்கப்பட்டு அந்த தேவாலயங்கள்லாம் முற்றிலுமாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். அடுத்ததாக திருவிருந்து எடுக்கிறப்ப அங்கே கொடுக்கப்படுற அந்த அப்பமும் திராட்சரசமும் போதகர் ஜெபம் பண்ண உடனே ஒரு மாயம் போலவும் மந்திரம் போலவும் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவோடைய சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறிடுது. அதனால நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் தான் உண்மையிலேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஜான் கால்வின் இது என்ன, இதில் மாயமும் மந்திரமும் ஒன்றும் கிடையாதே, இது இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறுற விதமாக ஒரு அடையாளமாக தான் செய்கிறோமே தவிர இதில் வேறு எதுவும்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால இது போன்றதான நம்பிக்கைகள்லாம் ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபையை விட்டு அதுக்கப்புறம் பெரும்பாலும் நீங்கி போகிறது அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். அடுத்து இன்னொன்று, இந்த சர்ச்சில் நடக்கிறதுக்கு பேர் திருபலி அப்படின்னும் ஆல்டருங்கிறது தான் மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறதும் தேவையில்லாத பேச்சு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் போதே தேவாலயத்து திரைச்சீலை 2ஆக கிழிந்ததின் மூலமாக ஆண்டவரை தொடர்பு கொள்றதுக்கு நமக்கு யாரும் மீடியேட்டரோ ஒரு இடமோ தேவையில்லை, நம்ம நேரடியாகவே ஆண்டவரை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத கிறிஸ்துவே நமக்கு உணர்த்துறாரே. அப்போ எதுக்கு இந்த மாதிரியான வேண்டாத வேலையெல்லாம் அப்படிங்கிறது தான் ஜான் கால்வினுடைய நிலைப்பாடு. இதனால ஜான் கால்வினால் சீரமைக்கப்பட்ட திருச்சபைகள்லாம் ஆல்டருங்கிற ஒரு பகுதியே தனியாக இருக்காது. மாறாக முன்னால் கம்யூனியன் டேபிள்ங்கிற ஒரு மேஜையை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. திருவிருந்து எடுக்க வர மக்கள் கம்யூனியன் டேபிள் கிட்ட இருக்கிற இருக்கைகளில் உட்காந்துக்கிட்டோ இல்லைன்னா நின்றுக்கிட்டோ தான் திருவிருந்து எடுத்துக்குவாங்களே தவிர அங்கே முழங்கால் படி இருக்கிற பழக்கம்லாம் யாருக்குமே கிடையாது. இது எதனால் இந்த மாதிரியாக செய்யப்பட்டதுன்னா, இந்த ஆல்டர் அப்படிங்கிற அந்த ஒரு புனித ஸ்தலத்தில் மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறாரு, மற்ற இடத்துக்குலாம் அவர் வரமாட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு மூட நம்பிக்கைகளுக்குள்ளே மக்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்டது. இது நல்ல விஷயம்தான் இல்லையா? இந்த வரலாற்று நிகழ்வுலேருந்து நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி நம்மளுடைய திருச்சபைகள்லையும் நம்மளோட குடும்பங்கள்லேயும் பாரம்பரியங்கிற பேரில் ஒரு சில பழக்க வழக்கங்களை காரணமே இல்லாமல் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். அதனால ஏதாவது பிரச்சனைகள் வரப்ப அது வேதத்துக்கு புறம்பானது அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுறலாம் அப்படின்னு ஆயத்தமாக இருக்கிறோமா, இல்லைன்னா அதையே தான் பிடிச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம்.